ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம கோதுமை மாவுல ஹெல்தியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் யூஸ் பண்ணி தான் இந்த கேக் செய்ய போறோம். இது எல்லாருமே ஈஸியா வீட்லயே செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல நல்லா பழுத்த இந்த மாதிரி சைஸ்ல இருக்கக்கூடிய 4 வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா நல்லா பழுத்ததா எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா அதுல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயா இருக்கணும். தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவோட ஸ்மெல் தெரியாம இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். கடைசியா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது இப்போ இந்த கேக் டம்ளர்ல செய்ய போறோம். அதனால 5 டம்ளர் எடுத்துட்டு அதுல உள்ள ஃபுல்லும் எண்ணெய் தடவிக்கலாம். அப்பதான் கேக் எடுக்கும் போது ஒட்டாம வரும். எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா கேக் பேட்டரை டம்ளர்ல 3/4 கப் ஊத்திக்கலாம். ஃபுல்லும் ஊத்திடக்கூடாது, 3/4 கப் தான் ஊத்தணும். கேக் பேட்டரை டம்ளர்ல ஊத்தியாச்சு. கரெக்டா 4 டம்ளர்ல ஃபில் ஆயிருக்குது. இந்த மாதிரி எல்லா டம்ளரையும் நல்லா தட்டி விட்டுக்கலாம். அப்பதான் உள்ள கேப் எதுவும் இல்லாம ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த டம்ளர் எல்லாத்துலயும் கரெக்டா 3/4 கப் தான் கேக் பேட்டர் ஊத்தணும். கேக் பேக் ஆகி வரும்போது கரெக்டா மேல வந்துடும். அடுத்தது கடாயை ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு எல்லா டம்ளரையும் அந்த பிளேட்ல வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே பேக் ஆகட்டும். இந்த டம்ளர் ஹைட்டா இருக்கிறதுனால பேக் ஆகுறதுக்கு 30 நிமிஷம் ஆகுது. இது சின்ன கப்ல வச்சோம்னா 20 நிமிஷம் தான் ஆகும். 30 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் இல்லைன்னா கத்தி வச்சு உள்ள விட்டு பார்த்தோம்னா கேக் ஒட்டாம வந்திருந்து அப்படின்னா கேக் நல்லா பேக்கா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதுல எதுவுமே ஒட்டல, கரெக்டா பேக்கா இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த டம்ளர் எல்லாத்தையும் வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு லைட்டா தட்டுனாலே கேக் வெளியில வந்துடும். இதே மாதிரி எல்லா கேக்கையும் வெளியில எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா சாஃப்டா பேக்கா இருக்குதுன்னு. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம்.
கேக் உள்ளேயும் ரொம்ப சூப்பரா சாஃப்டா பேக் ஆயிருக்குது. இதுல கோதுமை மாவு வாழைப்பழம்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிருஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.